ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிச்சன் ஸ்டார் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கிச்சன் ஸ்டார் வேர்ல்டில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. சத்து மாவில் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய சத்து மாவை வச்சு வித்தியாசமான முறையில் ரொம்ப ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சத்து மாவில் குழந்தைங்களுக்கு உருண்டைகளாக செஞ்சு கொடுப்போம். இனிமே நம்ம வித்தியாசமாக இந்த மாதிரி குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுக்கலாம். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குலாப் ஜாமுன்னாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமே அந்த குலாப் ஜாமுனை நம்ம சத்து மாவை வச்சு ட்ரை பண்ணலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோவில் சத்து மாவு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவராக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு பவுல் நிறைய சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு பவுல் அளவுக்கு செய்கிறதுனால ஒரு பவுல் அளவுக்கு சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். சத்து மாவில் அதிகமான நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்குங்க. அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி ஒரு பவுல் அளவுக்கு குலாப் ஜாமுன் செய்கிறதுனால நம்ம ஒரு பவுல் சத்து மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பால் பவுடரும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஒரு பவுல் அளவுக்கு பால் பவுடர், எந்த பவுலில் சத்து மாவு எடுத்துக்கிட்டிங்களோ அதே பவுல் அளவுக்கு நீங்கள் சத்து மாவு பால் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் சர்க்கரையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சத்து மாவையும் பால் பவுடரையும் கலந்து மாவு பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இப்போது சத்து மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சத்து மாவோட கலந்துடுங்க. இப்போ இந்த மாவை பிணைஞ்சு எடுக்க போகிறோம். நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. நான் ஏற்கனவே பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1/4 பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை மாவில் ஊற்றி இப்போ மாவை நான் பிணைஞ்சு எடுத்துக்க போகிறேன். பொதுவாக நீங்கள் பால் ஊற்றி பிணைஞ்சிங்க அப்படின்னா உங்களோட குலாப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக வருங்க. அதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். ஸோ பால் ஊற்றி நல்லா பிணையும் போது பார்த்திங்கன்னா கையிலலாம் நல்லாவே ஸ்டிக்கி ஆகும், நல்லா ஒட்டும். ஏன்னா நமக்கு மாவில் வந்து நல்ல ஸ்டிக்கினஸ் இருக்குங்க. பால் பவுடர்லேயும் சரி நம்மளோட சத்து மாவுலேயும் சரி ரெண்டுத்துலேயுமே ஸ்டிக்கினஸ் இருக்கும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பிணைஞ்சோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்ல மாவை பிணைஞ்சு எடுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பிணைஞ்சிட்டோம். பாருங்கள், நம்ம கையிலலாம் இப்போ எதுவும் மாவே ஒட்டி இல்லை. நல்ல மாவு ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க, நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மாவு வந்து ஷேப் கிடைக்கும். அதனால் நல்ல மாவுக்கு ஸ்ட்ரெச் கொடுத்து மாவை நல்லா பிணைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ நம்ம இந்த மாவை நம்ம குட்டி குட்டி பவுலாக உருட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மாவை 2 கையால் வச்சு நல்லா உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷேப் கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம 2 கையும் பயன்படுத்தி நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம். குலாப் ஜாமுனுக்கு ஷேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா வந்து ஒரு ஷேப் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்லா உருட்டி எடுங்க. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாவை நம்ம பொரிச்சு எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பவுல் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். எந்த பவுலில் நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டீங்களோ சத்து மாவு, அதே பவுல் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டோம். 2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை விட அதிகமாகவும் வேண்டாம், குறைவாகவும் வேண்டாம். 2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுகர் வந்து தண்ணியோட கரையணுங்க. நல்லா கரைஞ்சது அப்படின்னா தான் நமக்கு ரெடி ஆகும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கரையட்டும். ஒரு 3 to 4 minutes ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணணும். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆக போகுது, நல்லா கரைஞ்சி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் எடுத்து நல்லா பொடிச்சு நம்மளோட சர்க்கரை பாகில் சேர்த்துக்க போகிறேன். நம்மளோட சர்க்கரை பாகு நல்லா ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கிறதுக்காக நாம் ஏலக்காய் சேர்த்துருக்கோம். நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க, இல்லை பொடியாகவும் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா நம்மளோட சர்க்கரை பாகு கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஹாஃப் லெமன் அளவுக்கு பிழிஞ்சு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சர்க்கரை பாகு இறுகி போகாதுங்க. சர்க்கரை பாகு பொதுவாக நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சினதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா நம்மளோட சர்க்கரை பாகு இறுகி போயிருக்கும், நல்லா கெட்டி தன்மை ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் நல்லா லிக்விடாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளோட குலாப் ஜாமுன் நல்லா ஊறுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம லெமன் சேர்த்துருக்கோம். பாருங்கள் நல்லா ஸ்டிக்கி ஆகுது. இப்போது கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லா ஒட்டுற பதம் வந்துச்சுனாவே போதும். அடுப்பு அணைச்சிருங்க. இப்போ நம்ம இன்னொரு பேன் வச்சுருக்கோம். அதில் எண்ணெயை சூடு பண்ணிக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருட்டி வச்சுருக்கக்கூடிய பால்ஸை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சுது அப்படின்னாவே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாம் போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாகவே குக் பண்ணுங்கள். நமக்கு நல்ல கலர் வரணும். அப்போ தான் குலாப் ஜாமுன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், உள்ள எல்லாமும் நமக்கு குக் ஆகி இருக்கும். பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. கலர் செம்மையாக இருக்குது இல்லைங்களா? பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு. அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு கலர்ஸு. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோன்னா கருக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆல்ரெடி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சர்க்கரை பாகு, அதில் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்துட்டோம். இது குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊறணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் ஒரு 4 மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா ரொம்ப ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு கலரும் செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். மறக்காமல் எல்லாரும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இதனோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.